வணக்கம். தியானம் பற்றி பேசினோம். அதில் பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்று நாம் பேசப்போவது குழந்தைகளை எப்படி வளர்ப்பது. இது என்ன புதிய விஷயம் என்று கேட்கக்கூடாது. அதுபோலவே தங்களுக்கு குழந்தை இருக்கிறதா, தாங்கள் குழந்தை நல மருத்துவரா, தங்களுக்கு குழந்தையை பற்றி என்ன தெரியும், இது போன்ற விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கப்படும். குழந்தைகளின் பருவம், குழந்தை பருவம் மிக முக்கியமான ஒன்று. மிக மிக முக்கியமான ஒரு பருவம் குழந்தை பருவம். ஒரு மனிதனின் வாழ்நாளில் மிக மிக முக்கியமான பருவம் குழந்தை பருவம். ஏனெனில் எல்லா விஷயமும் அங்குதான் விதைக்கப்படுகிறது. பல விஷயங்கள் ஒரு குழந்தையை பற்றி பேசும் பொழுது குழந்தையின் உள் பாகங்களின் வளர்ச்சி. குழந்தை பிறக்கும் பொழுது 256 எலும்புகள், பின்பு வளர வளர அது 216 மாறுகிறது. அதுபோன்றே பல உடல் பாகங்களின் வளர்ச்சியும் மூளை முதல் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு பாகமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அது வளர வளர அதன் உள்ளே சேரும் விஷயங்கள் பல முன்னோர்கள் இதை பலவாறாக கூறியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த மாதத்தில் இதை செய்யுங்கள். ஒரு சிறிய உதாரணம், குழந்தைகளுக்கு வயிற்றில் வளரும் பொழுதே பலவிதமான விஷயங்களை நம் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு உணர்த்த சொல்லியிருக்கிறார்கள். வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது ஒரு வளர்ச்சியை அடைந்துவிட்ட பின் அழகான ஒரு விஷயம் நம்முடைய நாட்டில் நடக்கிறது. அதற்கு பெயர் பேபி ஷவர், சீமந்தம் என்று அழைக்கப்படும் விஷயம். இதில் என்ன ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்றால், அணிவிக்கப்படும் வளையல்கள் குழந்தையின் கேட்புத்திறன், குழந்தைக்கு தன்னுடைய தாயின் மூலமாக அறிவிக்கப்படும் விஷயங்கள் பல விஷயங்கள் உண்டு. தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உள்ளிருக்கும் குழந்தைக்கு தெரிவிக்கும் படியாக முதலில் இது எல்லாம் நடக்கிறது. ஒரு த்ரெஷோல்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு வளர்ச்சியை எட்டிவிட்ட குழந்தை, வயிற்றில் ஒரு வளரும் குழந்தை ஒரு வளர்ச்சியை எட்டிவிட்ட பெண், அதற்கு புரியக்கூடிய விஷயங்களை நம் முன்னோர்கள் பலவிதமாக செய்திருக்கிறார்கள். அணிவிக்கப்படும் வளையல்களின் ஒளி, சாதாரணமாக வளையல்கள் அணிவிக்கப்படுவது இல்லை. அதிகப்படியான வளையல்கள் எழுப்பும் கலகலவென்று
அந்த ஒளி. கண்ணாடி வளையல்கள் அணிவித்தார்கள். அதில் எழுப்பும் ஒளி. குழந்தைக்கு தாய் எந்த விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாள் என்பது குழந்தையின் ஒரு வளர்ச்சி. பாகங்கள் அனைத்தும் ஓரளவு முழுவதுமாக வளர்ந்துவிட்ட நிலையில், ஒரு சரியான வளர்ச்சியை எட்டிவிட்ட பிறகு அதாவது ஒரு விஷயமும் அங்கு என்ன, தாயின் வழியேதான் பசி மட்டும் குழந்தைக்கு பசி மட்டும் ஆற்றும் விஷயத்தை தாய் செய்யவில்லை. உண்ணும் உணவை மட்டும் உள்ளே அனுப்புவது தாயின் கடமை அல்ல. ஒரு குழந்தையின் உள் உணர்வுகளை விதைக்கப்படும் நேரம் ஓரளவு வளர்ச்சியை எட்டிவிட்ட பிறகு தாயின் மூலமாக தாய்க்கு உணரப்படும் உணர்வுகள், உணர்ச்சிகள் என்ன விதமான சூழ்நிலையில் வளர்க்கிறார் அவர். முதலில் தாய் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறார், அவரின் மூலம் அவருக்கு உண்டாகும் உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே குழந்தைக்கு அனுப்பப்படுகிறது. சுற்றிலும் உள்ள என்வைரன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இருந்து பெறப்படும் விஷயங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளிருக்கும் குழந்தை ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், இனிமையான பாடல்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும், நல்ல உணவு உட்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அறிவுறுத்தப்படுகின்றன. வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் கொடுக்கின்ற அறிவுரை, மருத்துவர்கள் கூறும் அறிவுரை, இரண்டும் ஒத்து போகின்ற விஷயங்கள். நல்ல உணவு, நல்ல விதமான ஒரு சூழ்நிலை உள்ளே இருக்கும் குழந்தைக்கு மிகவும் முக்கியம். அங்கு வித்திடப்படுகிறது. ஒரு விஷயமும் ஒரு கட்டமும் மனிதனின் வாழ்நாளில் மிக முக்கியம். அதில் குழந்தை பருவம் மிக மிக முக்கியம். குழந்தைக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள், உங்களுடைய நேரம் எவ்வளவு உங்களால் தர முடியும். நேரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. குழந்தை பருவத்தில் குழந்தைகளுக்கு புரிய வேண்டிய விஷயங்கள் ஏராளம். குழந்தைகளை பெற்று அதற்கு உண்டான எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் இந்த குழந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஓரளவு குழந்தை நன்றாக பேசுகிறது, பழகுகிறது. ஆனால் சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு புரியவில்லை. ஒவ்வொரு விஷயமும் ஒரு வளர்ச்சியும், மாத வளர்ச்சி, அதற்கேற்ற உணவுகள், அதற்கு உண்டான வளர்ச்சி, தவழ்ந்து பின்பு அமர்ந்து, முதலில் படுத்திருக்கும் குழந்தை கவிழ்ந்து படுக்கிறது, சாய்ந்து படுக்கிறது, பின்பு கவிழ்ந்து படுக்கிறது, படுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு கையை ஊனி தலையை தூக்குகிறது.
பின்பு அமர முற்படுகிறது, பின்பு தவழ்கிறது, பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க முயல்கிறது. ஒரு வீட்டில் பல வகையான விளையாட்டு சாமான்கள் குழந்தைகளுக்கு என்று அந்த காலத்தில் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவான விளையாட்டு சாமான்களை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். குழந்தை தானாக ஒரு விஷயத்தை தள்ளுவதற்கு கையில் திறன் வேண்டும். அதை வேகமாக தள்ளவும் முடியாத ஒரு, அதாவது அந்த காலத்தில் இருந்த தரை அமைப்பு வேறு, இப்பொழுது இருப்பது வேறு. அதை தள்ளும் பொழுது, அதாவது ஒரு குழந்தையின் கை நீங்கள் விரிக்கும் பொழுது அது மூடிக்கொள்கிறது. ஒரு சிறு குழந்தை முற்றிலும், அதாவது பிறந்த குழந்தை, வளர்கின்ற குழந்தை முதல் 3-4 மாதங்களில் குழந்தையின் கையை பிரித்து அதில் விரலை வைத்தால் அது மூடிக்கொள்ளும். ஒரு விஷயமும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு அந்த குழந்தை ஒரு வெளியில் வந்தவுடன் தூளியில் இடுகிறார்கள். எங்களுடைய ஊரில், குறிப்பாக எங்களுடைய வீட்டில், எங்களுடைய வழியில் கல்யாணமான பெண்ணுக்கு அணிவிக்கப்படும் கூரை புடவை என்ற விஷயம் தூளியாக கட்டப்படும். அது ஒவ்வொருவரும் அதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல விதமான ஒரு பருத்தி புடவை, கூரை புடவை என்று சொல்லக்கூடிய விஷயம், காட்டன் சாரி. தூளி, ஒரு குழந்தை தொட்டிலில் இருப்பதை விட தூளி கட்டி அதில் இடும் பொழுது அந்த பாதுகாப்பான ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார்கள். அதாவது வெளியில் வந்த குழந்தை திடீரென்று வெளி உலகத்திற்கு பழக்கப்பட வேண்டும். உள்ளே இருக்கும் குழந்தை வெளியில் வந்தவுடன் ஒரு தனியாக இருக்கும் ஒரு உணர்வை உணர்கிறது. அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க இந்த தூளி என்ற முறை அமைக்கப்பட்டது. பல விஷயங்கள் இருக்கின்றன. கருவில் இருக்கும் குழந்தை தண்ணீரில் இருக்கிறது. நீர் என்று அதற்கான பெயர் சாப். அது ஒரு தனி விஷயம். அதில் உள்ள அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு மிதக்கின்ற ஒரு விஷயம். ஃப்ளோட்டிங், ஸ்விம்மிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டுள்ள ஒரு குழந்தைக்கு இந்த தூளியில் இட்டு ஆடும் பொழுதும் அதே உணர்வு கிட்டத்தட்ட கொண்டு வரப்படுகிறது. ஒரு அரண் போன்ற ஒரு விஷயம். அரவணைத்து அந்த குழந்தை பத்திரமாக இருக்கிறாய் நீ என்ற உணர்வுக்கு கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்டது தூளி. ஒரு விஷயமும் ஒரு குழந்தை
உங்களுடன் என்ன விதமாக நீங்கள் எவ்வாறு அதை வரவேற்று ஒரு குழந்தையை நீங்கள் எந்த விதமாக எப்படி நீங்க அந்த குழந்தையோட பேசுறீங்க, குழந்தை எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுது, இது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, பாட்டி சொல்லு, தாத்தா சொல்லு, பாரு அத்தை இருக்கேன் பாரு, சித்தி என்று எல்லா உறவு முறைகளையும் சொல்லி அந்த குழந்தை ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்து பேசும் பொழுது அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்களை அடையாளம் காணக்கூடிய விஷயத்தையும் புரிந்து கொள்கிறது. இது எல்லாமே எல்லோருக்கும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து ஒரு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய குழந்தை பேச்சு மற்றும் இன்ன பிற செயல்கள் ஒரு குழந்தைக்கே உண்டான ஒரு பருவ ஒரு மாத வளர்ச்சி, அதன் பிறகு உள்ளே எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள், நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்கள், என்ன கூறுகிறீர்கள், ஒருவருடைய அடையாளம், ஒவ்வொருவருடைய ஒளி, அப்பா எப்படி பேசுவார், அம்மா எப்படி பேசுவாங்க, தாத்தா வந்து என்ன சொல்லுவார், அத்தை வந்து என்ன பேசுவா, என்ன பேசுறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். இந்த பருவத்திலேயே நல்ல விஷயங்களை குழந்தைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா வளரும் பொழுது இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ குழந்தைய வந்து பயமுறுத்தாம சாப்பாடு ஊட்டணும். இங்க பாரு பூச்சாண்டி வரான், அங்க பாரு அது வரான், இவன் யாரோ ஒரு மனிதரை காண்பித்து ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி வாயில் சோற்றை திணிக்க கூடாது. குழந்தைக்கான பருவங்களில் பசி என்ற ஒரு விஷயம்தான், பசி மட்டுமல்ல, ஒரு விஷயமும் ஒரு கம்ஃபர்ட், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ற விஷயத்தை குழந்தை அழகாக உணர்த்தும். நீங்க எனக்கு எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் எங்க போயிட்டீங்க அப்படின்றத உணர்த்துறதுக்கு அழும். குழந்தை எத்தனை விதமா அழுறது, அதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. பசிக்கு அழுறதா, இல்ல அவசர வேலைகள் முடித்துவிட்டு அந்த உடை மாற்றுவதற்காக கூப்பிடுகிறதா, வேறு ஏதேனும் பூச்சி கொசு போன்று தொந்தரவா, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட நான் 15 வருடங்கள் நான் குழந்தையாக இருந்த பொழுது பார்த்த குழந்தைகள் மிக அதிகம். ஒரு குழந்தையும் வளர்கிறதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒரு குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரு இப்படி கணக்கு போட்டா கூட ஒரு 14 குழந்தைகளை நான் 15 வயதாகி இருக்கும் பொழுது 15 வயதுக்குள் நான் 14 குழந்தைகளை என் வீட்டில் பார்த்து விட்டேன். பள்ளி முடிந்து வருகையில் ஒரு குழந்தை வீட்டில் இருப்பது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு குழந்தையின் வளர்ச்சி, அளிக்கப்படும் உணவு,
அதை எப்படி வளர்க்கிறார்கள் என்ற விஷயங்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்கு முன்பே அது புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் குழந்தை தானே, அப்படி என்றெல்லாம் இல்லை. குழந்தைக்கு எல்லாம் புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்க்கிறது, மூளையும் வளர்க்கிறது, அதனுடைய புரிந்து கொள்ளும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. ஒரு விஷயம் அடுத்தது படிப்பு என்று வரும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம். அதுபோன்றே பள்ளியில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் அதிகம். ஒரு குழந்தை படிக்கிறது என்றால் ஏன் நன்றாக படிக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் ஒரு குழந்தை படிக்க முடியவில்லை இல்லையெனில் ஏதேனும் ஒரு, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா பாடங்களும் பிடித்து போவதே இல்லை. அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட்லயும் மார்க் போடுறாங்க. மார்க்கை வச்சு குழந்தையோட அறிவை நீங்க புரிஞ்சுக்கிறது அர்த்தமா? இல்லை. மார்க்கை வச்சு நீங்க குழந்தையோட அறிவை புரிஞ்சுக்க கூடாது. குழந்தைக்கு ஏன் அந்த மார்க்கை வச்சு இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட் ஏன் புரியலையா, என்ன விஷயம், ஒரு குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. இதை படி அப்படின்ட்டு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். இதில் படிக்கல, டியூஷன்ல சேர்க்கிறேன், இதை படி, நான் உனக்கு இதை வாங்கி தரேன், இது நீ இந்த ரேங்க் எடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷன் நினச்சிக்கிட்டா அது ரொம்ப தப்பு. ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அதிகமாக உள்ளன. ஒரு சிறு குழந்தை, எல்லா குழந்தைகளும் சமம். ஒரு சிறு குழந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு இருக்கும் அதே அறிவு அதனுடன் பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கிறது. ஒரு ரேங்க் கார்டோ இல்லாட்டி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ கொண்டு வரும்பொழுது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ரேங்க் கார்டை விட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ இந்த சப்ஜெக்ட் படிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லாட்டி இந்த சப்ஜெக்டில் ஏன் இவ்வளோ வாங்கியிருக்க திட்டக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்கு. சரி, ஒரு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நிறைய வாங்கி ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த சப்ஜெக்ட் அந்த குழந்தைக்கு வரலன்னு நினச்சக்கூடாது. அடுத்தடுத்த ஒரு மிட் டேர்ம் நடக்கிறது, அதுக்கப்புறம் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் திருப்பி ஒரு மிட் டேர்ம், அப்புறம் ஆஃப் இயர்லி, அப்புறம் ஒரு மிட் டேர்ம், அப்புறம் ஆனுவல். இத்தனை எக்ஸாம்ஸ் வருது, இன்டர்னல்ஸ் இருக்கும். சில சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோ யாரும் படுத்த போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு மிட் டேர்ம் அப்படின்னு நடக்கும்போது, ஒரு டேர்ம் எக்ஸாம் நடக்கிறப்போ இந்த குழந்தை எவ்வளோ படிச்சிருக்குங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். குழந்தை எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறதுன்னு வச்சு
குழந்தைக்கு அறிவு அதில் எவ்வளோ இருக்கு, இல்லை எல்லாமே உண்டு. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைகிட்ட உட்காந்து முதல்ல பேசணும். இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்கு வாங்கியிருக்க, நல்லது. இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்க, என்ன உனக்கு முதல்ல கேட்கணும். புரியலையா, டீச்சர் நடத்துறது புரியலையா, இல்லை உன்னால் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியலையா, எங்கே உனக்கு இதில் என்ன மாதிரி விஷயங்களில் உனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுறது. ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணி அதை ஒரு ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் அதை கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ தினமும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போடுறது, அப்புறம் சாட்டர்டே சண்டே உட்கார வச்சு ஏதோ ஒரு சம்மை கொடுத்து போட சொல்கிறதோ, இல்லை ஏதோ ஒன்று படி அப்படின்னு சொல்கிறது, ஒரு டைம் கொடுத்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறது உண்டு. அவ்வளோதான் பண்ண முடியும் பெற்றோர்கள் அப்படிங்கிறது இல்லை. பெற்றோர்கள் என்ன பண்ண வேண்டும்? ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒரு தியரியே எடுத்துக்கிட்டா கூட, இந்த தியரி யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சது. இந்த தியரியை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்ன புரியுது இதில் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க, நீ ஜஸ்ட் அதை மக்கப் பண்ணி ஒரு குழந்தைய ஒரு தியரி சொல்ல சொன்னா சொல்லும். ஆனா அதை மக்கப் பண்ணி சொல்றது எல்லா குழந்தைக்கும் முடியும். அதே மாதிரி எல்லா குழந்தையாலும் எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றதையும் சொல்ல முடியும். அதை நீங்க தான் கேட்கணும். இந்த தியரியில என்ன புரிஞ்சிருக்கு, என்ன சொல்றாங்க, எதுக்காக இந்த தியரி யூஸ் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்றச்ச ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் எழுதும்போது பண்ற குழந்தை ஏன் எக்ஸாம்ல போட முடியல? இப்போ நீங்க தினமும் ஒரு குழந்தைய ஹோம்ஒர்க் பண்ணதா பார்க்குறீங்க, அப்புறம் ஒரு வீக்கெண்டில் எவ்வளோ படிச்சிருக்கு எவ்வளோ படிக்கலை, இல்லை ஒரு டைம் கொடுத்து படிக்க சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு மிட் டேர்ம் வருது, ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வருது. இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வரும்போது உங்களுக்கு தினமும் நீங்கள் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன புரியறது புரியல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன புரிஞ்சிருக்குன்னே தெரியாது. அது சில குழந்தைங்க மக்கப் பண்ணி கடன் போட்டுடும். இது இப்படின்னு. இப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்கணும் முதல்ல, இந்த சம்மை எப்படி போட்டிருக்க, என்ன புரிஞ்சுது உனக்கு. எல்லாமே ஒரு இன்டராக்ஷன் பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைகிட்ட முதல்ல வச்சுக்கணும். இதை பண்ணு, இதை ஏன் பண்ணலை அப்படிங்கிறதோட நிறுத்திக்க கூடாது. ஸ்கூலில் இருக்காங்க, ஓகே 8 பீரியட்ஸ் இருக்குது, அவ்வளோ டைம் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க சொல்லித்தரதான் நம்ம சொல்லித்தர போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் நினச்சிக்க கூடாது. உங்கள் குழந்தை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்குன்னு நினச்சிக்கணும், கேட்கணும். உங்கள் குழந்தை ஒரு ஒரு சப்ஜெக்டையும் என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கு, என்ன புரியுது, என்ன புரியல, இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, டியூஷன் அனுப்புகிறேன். டியூஷன்லேயே என்ன பண்ணுவாங்க,
ஸ்கூலில் சொன்ன மாதிரியே தான் டியூஷன்லேயும் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதே இல்லை. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் நடத்துகிறத புரிஞ்சிக்க முடியாத குழந்தை ஒருவேளை டியூஷனில் நடத்துகிற டீச்சரை புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. அப்போ ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் பண்ணுற விஷயம், ஸ்கூலுக்கே உண்டான பலவித கட்டமைப்புகள் இருக்குது. ஸ்கூல்னால் டெக்கோரம், ஸ்கூல்னால் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஒரு இன்டராக்டிவாக ஒரு ஸ்கூல்னால் டீச்சரை பார்த்தா பயப்படுற குழந்தைங்க இருக்குது, இல்லை அடிக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. ஒரு குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியலன்னா கண்டிப்பாக அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கு. ஒன்று, குழந்தையால் அந்த விஷயத்த ஏதோ ஒரு காரணத்தினால புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதுக்கான மன ரீதியான காரணங்கள் இருக்கலாம், உடல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நடத்துகிற அந்த பாடத்தை நடத்துகிற ஆசிரியர் அல்லது ஆசிரியை. சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்லோவாக நடத்துவாங்க, சில பேர் என்ன சொல்கிறோன்னு, அதாவது அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு கிளாஸில். அப்போ எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கா குழந்தைக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு டீச்சர் நடத்துறது புரியல அப்படிங்கிறது சொல்லுதா? ஏன்னா நீங்கள் டியூஷன் உங்கள் குழந்தைய ஒரு சப்ஜெக்டுக்கு, அது எல்லாருமே யூஸ்வலாக ஒரு 2-3 சப்ஜெக்டுக்கு அனுப்புவாங்க டியூஷன். அந்த மாதிரி ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா உடனே டியூஷன் அனுப்பினா படிக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்து போகலாம். அதாவது டியூஷனில் நடத்துகிற ஆசிரியர் இல்லை ஆசிரியை ஸ்கூலில் நடத்துகிறவங்கள விட புரிகிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா தனியாக போய் கேட்டால் அவங்களுக்கு சொல்ல நேரம் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் டியூஷன் அனுப்புகிறீங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து பண்ணும்பொழுது, உங்களால் ஒரு டியூஷன் அனுப்பலை, நான் வீட்டிலே எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, உங்களால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏன் அந்த சப்ஜெக்டு புரியலங்கிறத கண்டுபிடிக்க முடியும். புரியலையா, இல்லை என்ன காரணம், என்ன விஷயத்தில் அவங்க ஸ்டக் ஆகி அந்த சப்ஜெக்டில் ப்ராக்ரெஸ் ஆக முடியல. இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். காலையில் ரொட்டீன் யோசிச்சிங்கன்னா, என்னுடைய ஸ்கூல் நான் போன டைமில் ஸ்கூல் பஸ் 2 ட்ரிப்பு காலையில். ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒன்று, செகண்ட் ட்ரிப் ஒன்று. இந்த 2 ட்ரிப்புலேயும் ஃபஸ்ட்டு ட்ரிப் போயிட்டா கொஞ்சம் உட்காந்து போகலாம், செகண்ட் ட்ரிப் போனால் நின்றுட்டு போகணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய குழந்தை ஸ்கூலில் ஒரு டைமு ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ்க்கு போகிறது அப்படின்னா, அது உட்காந்துட்டு போகிறதா, நின்றுட்டு போகிறதா, இது மாதிரி தர்ம சங்கடங்களை அனுபவித்து செல்கிறதா, இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் காலையில் இருக்கிற அந்த புத்துணர்ச்சி அது மதியானம் போக போக அது கம்மியாயிட்டே போகும்.
காலையில் இருக்க அந்த எனர்ஜி லெவல் சாயங்காலம் வரலையும் இருக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு குழந்தைய விளையாடவே விடாம படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குழந்தையோட மூளை கண்டிப்பாக வளராது. மூளை வளர்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற மூளையோட வளர்ச்சியின் நான் சொல்லவில்லை. மூளை ஒரு குழந்தை வளர வளர ஒரு உறுப்பும் வலுப்பெறுகிறது. ஒரு உறுப்பும் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க கொடுக்குற எனர்ஜி லெவல், ஒரு குழந்தைய விளையாடவே விடாம அதுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாம அது முழுவதுமாக படிப்புன்ற விஷயத்தில் இல்லை என்னென்னலாம் சொல்லித்தர முடியும், பாட்டு, டான்ஸு, ஃப்ரெஞ்சு கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, அந்த கிளாஸு, இந்த கிளாஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா அது குழந்தை. எல்லாத்தையும் உட்கிரகித்து கொள்ளக்கூடிய திறன் குழந்தைக்கு உண்டு. அதனால்தான் குழந்தை பருவத்தில் அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க எல்லாரும் முயல்கிறார்கள். ஆனா குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, குழந்தைக்கு என்ன வேணும், எதுல திறம்பட உங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸா இயல்பா நேச்சுரலா ஒரு குழந்தையோட கூட பிறந்த விஷயம் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். ஒரு கிஃப்ட் அது. ஒரு ஃபிஷ் தண்ணியில வேகமா ஸ்விம் பண்ணிட்டு போறது. வெளியில போட்டா என்ன ஆறுது? அது தூக்கி பார்த்தா தெரியும் எல்லாம் போயிடுச்சு அப்படின்றது. நம்ம தூக்கி பார்த்தா எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா தரையில போய் மீனை வேகமா ஓடு அப்படின்னா எப்படி ஓடும்? அது மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க குழந்தைக்குன்ட்டு தானா ஒரு விஷயம் வரும். அது பயங்கர ஈடுபாடு அதுல மெய் மருந்து உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ உங்க குழந்தைக்கு டிராயிங் பிடிச்சிருக்கு, அது தானா வருது. இல்ல ஒரு சில குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன இந்நேரமும் விளையாடிண்டே இருக்க, இதுல என்ன யூஸ் உனக்கு? மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கோ ஒரு விஷயம் இயல்பாக வரும். பை ஜீன்ஸ், innate, inborn குவாலிட்டி, கூடவே பிறந்த சில விஷயங்கள் குழந்தை அதை ரொம்ப அழகா வெளிப்படுத்தும். ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் அந்த ஒரு விஷயத்தை நீங்க வளர்க்க முற்பட வேண்டும். எல்லாமே வேணும் ஒரு குழந்தை. இப்போ எல்லா குழந்தையும் போனை வச்சுட்டு எந்நேரமோ விளையாடிட்டு இருக்கு. நான் பார்க்க நேர்ந்த ஒரு விஷயத்தை கூறினால் உங்களால் நம்ப முடியாத விஷயம். நான் இருக்கும் வீட்டில் எதிரில் இருக்கும் ஒரு குழந்தை முதலில் எனக்கு அது குழந்தை செய்கிறது என்பது எனக்கு தெரியாத ஒன்று. 2 திரை சீலைகளுக்கு நடுவே ஒரு ஒளி. சரி, அதுவும் நம் பொருட்படுத்த போவதில்லை. யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க போவதில்லை. ஆனால் அது என் வீட்டை நோக்கி வருகின்ற ஒளியாக ஒரு மூமெண்ட். 2-3 முறை பார்த்த பிறகு ஒரு முறை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது.
போனை வைத்துக்கொண்டு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது. இது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். ஒரு குழந்தை என்ன செய்கிறது என்பதை பெற்றோர்கள் கவனிக்காமல் விட்டால் இந்த மாதிரியான குழந்தைகள் நாளை என்னவாறான ஒரு ஜெனரேஷனாக எப்படி வளர்ந்து இருப்பார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சிறு வயதில் ஒரு குழந்தை ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு எதிர் வீட்டில் இருப்பவரை வீடியோ எடுக்கிறது என்றால் நாடு எப்படியெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது. இன்று பிறந்து 6 மாத காலத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ குழந்தையின் கையில் மொபைல் இருக்கிறது. எங்கெங்கு காணினும் குழந்தைகள் எல்லாருடைய கையிலும் மொபைல்ஸ், கார்ட்டூனோ ஏதோ ஒன்று பார்த்து கொண்டு சிறு வயதிலேயே கண்ணாடி அணிந்து கொண்டு மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த மாதிரியான குழந்தைகள் என்னவாறாக வளர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார்கள் என்று நினைத்தாலே மிகவும் பதப்பதப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு இப்படியெல்லாம் தோன்றுமா? ஒளிந்து கொண்டு வீடியோ எடுக்கிறது. ஏன் இதை செய்ய வேண்டும்? அந்த குழந்தையை கேட்டு இது அதாவது கூப்பிட்டு இதையெல்லாம் கேட்க தோன்றுகிறது. இது போலவே பல விஷயங்கள், பல குழந்தைகளை பற்றி அதாவது பல குழந்தைகள் அல்ல, பல குழந்தைகளின் செயல்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சிறு வயதில் நாம் என்ன சொல்கிறோம், குழந்தை என்ன புரிந்து கொள்கிறது, எப்படி அது வளர்கிறது, அதற்கான அடித்தளம் நீங்கள் போடப்படுகிற சமயத்தில் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் என்னவாறாக அது வளர்ந்து நிற்கும்? எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகும்? யோசிக்க வேண்டும். பலவித விஷயங்களை அலசி ஆராய்வோம், பேசுவோம். குழந்தை பருவத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன. பல விஷயங்களை மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விவாதிப்போம். தங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. வணக்கம்.